இந்த சாலரி கம்பி எடுத்து வைக்கிறேன் பாருங்க. இப்போ புகை நல்லா ஃபுல்லாக வருது. இந்த மாதிரி புகை வந்து மூக்கி அடிக்குது. இப்போ வந்து நம்ம ஃபேனை வந்து ஆன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த புகையுமே வரல. எல்லா புகையும் வந்து ஆப்போசிட் சைடில் வெளியே வந்து போயிட்டு இருக்கு. இதனால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால சால்ரிங் வைக்க முடியும். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஈஸியாக சால்ரிங் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஃபேன் செட்டப் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல பழைய எல்இடி பல்போட அந்த பிளாஸ்டிக் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய லைட் செஞ்சு வீடியோ போட்டிருக்கோம். நிறைய லைட்டு, நிறைய ஃபேன், இந்த மாதிரி நிறைய வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம வர வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஃபேனை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் மாடியூல் தான். அதுக்கப்புறம் வந்து 3.7 வோல்ட்டில் 2200 mAh பேட்டரி வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சார்ஜ் மாடியூலில் வந்து பேட்டரி ப்ளஸ், பேட்டரி மைனஸ், இதில் வந்து பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் வந்து சால்ரிங் வச்சிடலாம். முதல்ல வந்து ப்ளஸ் சால்ரிங் வைக்கலாம். அடுத்தது வந்து அதே மாதிரி மைனஸையும் வந்து சால்ரிங் வச்சிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் 2 வயர் எடுத்து இது அவுட்புட் ப்ளஸ் மைனஸ், இதோட வந்து இந்த வயரை வந்து சால்ரிங் வச்சிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்கணும். இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக் இதில் அவுட்புட் வரும். இப்போ நம்ம அந்த எல்இடி பல்போட செட்டப் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து எல்இடி பல்போட பிளாஸ்டிக்கு, இது பேட்டரியை வந்து உள்ளே போடலாம். விட்டுட்டு இந்த சார்ஜ் மாடியூல் வந்து கரெக்டாக கீழே ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வச்சிடலாம். என்கிட்ட வந்து டேப் இல்லை, அதனால் அந்த மாதிரி சின்னதாக ஒரு நூலை வந்து எடுத்துக்கிறேன். இந்த நூலை எடுத்து மேலே ஒரு சுற்று, கீழே ஒரு 4 சுற்று சுற்றிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த நூல் வந்து வெளியே போய் நூலை நல்லா முறுக்கி விட்டுடலாம். முறுக்கி இந்த சார்ஜ் போடுறதுக்கு அதுக்கு பின்னாடி வந்து உள்ள சொருகி விட்டுடலாம். அவ்வளோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா நம்ம தான் ஆன் ஆஃப் பண்ணிடலாம் சுவிட்சை. அவ்வளோதான். அடுத்தது வந்து சின்னதாக ஒரு ரப்பர் மாதிரி ஒரு செட்டப்பு. இது வந்து சின்னதாக ஒரு ரப்பரு. இந்த ரப்பர் மாதிரி ஒரு பஞ்சை வந்து இந்த ஹோல்ஸ் மேலே வந்து கரெக்டாக வச்சிடலாம். இது வந்து கரெக்டாக நிற்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு தேவையான டிசி மோட்டரை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றக்கூடிய டிசி மோட்டர். இந்த ரப்பர் பின்னாடி வந்து கம்மு லைட்டாக ஊற்றிடலாம். கம்மு ஊற்றிட்டு இந்த டிசி மோட்டரை வந்து கரெக்டாக மேலே வர மாதிரி கரெக்டாக வந்து வச்சிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த செட்டப் வந்து எடுத்துக்கலாம். செஞ்சு வச்ச செட்டப்பை இந்த செட்டப் மேலே வந்து இந்த மோட்டரை வந்து கரெக்டாக வச்சிடலாம். ஸ்ட்ரைட்டாக சுவிட்ச் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் வர மாதிரி நம்ம கரெக்டாக வச்சிடலாம். மேலே வர மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதுக்கு கீழே வந்து பேய்க்கு ஊற்றி டைட்டாக வச்சு ஓட்டிடலாம். அவ்வளோதான், கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். நல்லா பார்த்துக்கங்க, அந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான், நம்ம செட்டப் வந்து கம் ஊற்றுறது நல்லாவே காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்தது நம்ம அவுட்புட் 2 வயர் ப்ளஸ் மைனஸ் இருக்குது இல்லை. அடுத்தது இந்த அவுட்புட் ப்ளஸ் மைனஸ் 2 வயரையும் வந்து இந்த மோட்டரோட 2 பின் வந்து சால்ரிங் வச்சு, முதல்ல வந்து ப்ளஸ் வயர் வந்து சால்ரிங் வச்சிடலாம். அடுத்தது மைனஸ் வயர் வந்து அதே மாதிரி சால்ரிங் வச்சு. அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த 2 வயரை வந்து கரெக்டாக மடிச்சு விட்டுடலாம். அவ்வளோ இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது இது ரிமோட் கார்லலாம் வரும். மோட்டருக்கு மேலே ஒரு சின்ன சாப்பிட்டு மாதிரி இதை வந்து எடுத்து நம்ம மோட்டரோட மேலே வந்து லைட்டாக சொருகிடலாம். இதை இந்த மாதிரி இருக்கணும், கரெக்டாக வச்சு சொருகிட்டேன். அடுத்தது இந்த மோட்டர் வந்து ரொம்பவே வேகமாக சுற்றக்கூடிய ஒன்று. இதை வந்து ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த பழைய இதே மாதிரி டிசி மோட்டர் இருக்கிற காயில் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இதை வந்து மேலே கரெக்டாக வந்து லைட்டாக சொருகிடலாம். அவ்வளோ இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபேனு. இந்த ஃபேனை வந்து முன்னாடி வந்து சொருகிடலாம். அவ்வளோதான், நம்ம செட்டப் வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பின்னாடி இருக்கிற பேட்டரி வந்து சும்மாவே ஆடுது. இதை வந்து டைட்டாக பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் கரெக்டாக எடுத்து இது மேலே வந்து கரெக்டாக வச்சு சொருகிடலாம். அவ்வளோதான், நம்ம செட்டப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது கீழே வச்சிடலாம். அடுத்தது நம்ம சால்ரிங் வைக்கிறதுக்காக சால்ரிங் அயனை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சால்ரிங் அயனில் வந்து இந்த மாதிரி சால்ரிங் கம்பி, இதை வந்து லெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சால்ரிங் கம்பி எடுத்து வைக்கிறேன் பாருங்க. இப்போ புகை நல்லா ஃபுல்லாக வருது. இந்த மாதிரி புகை வந்து மூக்கி அடிக்குது. இப்போ வந்து நம்ம ஃபேனை வந்து ஆன் பண்ணலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த புகையுமே வரல. எல்லா புகையும் வந்து ஆப்போசிட் சைடில் வெளியே வந்து போயிட்டு இருக்கு. இதனால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால சால்ட்ரிங் வைக்க முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ஜ் மாடியில் வந்து சால்ட்ரிங் வச்சு காட்ட பாருங்க. இப்போ வந்து நான் ஃபேன் ஆன் பண்ணல, ஃபேன் ஆப்பில் தான் இருக்குது. இப்போ வந்து நான் சால்ட்ரிங் வைக்கிறேன். இப்போ சால்ட்ரிங் வைக்கும்போது இந்த புகையெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எனக்கு வரதை பார்க்க முடியும். இதனால் வந்து ஒழுங்காக சால்ட்ரிங் வைக்க முடியாது. ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சால்ட்ரிங் வைக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ வந்து நான் ஈஸியாக வந்து சால்ட்ரிங் வைக்கிறேன். எந்த புகையுமே எனக்கு வந்து வரல. ஏன்னா எல்லா புகையும் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து போய் நிற்குது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சால்ட்ரிங் வைக்கிறவங்களுக்கு. ஃபேனை வந்து சார்ஜ் போடுறதுக்காக நான் வந்து சின்ன ஃபேனை பறிக்கிறேன். ஃபோன் சுவிட்சை போடுறேன். சிவப்பு கலர் லைட் எரியுது பார்த்தாலும் தெரியும், அப்போனா சார்ஜ் ஃபுல்லாக ஏறுது. சிவப்பு கலர் லைட் எரியுது பார்த்தாலும் தெரியும், அப்போனா சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ள மூழ்கலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல போறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் கைஸ். பாய்.